என்னமோ ஆஹா ஓஹோன்னு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் சொல்லியிருந்தாங்க. அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது நாங்கள் ஏமாந்துட்டோங்க. நீங்கள் இந்த பிளேஸ்க்கு போகிறதா இருந்தால் அது உங்களோட இஷ்டம். நாங்கள் இன்னைக்கு போன இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கல்லூர் ஸ்டேடியமில் இருக்கிற கொச்சின் கிறிஸ்மஸ் கார்னிவல் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம். இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக ஒரு செட் மாதிரி வச்சுருப்பாங்க. இங்கே ஒரு ஸ்டேஜ் வச்சு அந்த ஸ்டேஜில் எப்போதுமே மியூசிக்ஸும் இருக்கும். 6 மணிக்கு அப்புறம் இருக்கும். அதை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுட் ஐட்டம், ஸ்நாக்ஸு, குழந்தைகள் விளையாடுற இடம், மேக்கப் பண்ணுற இடம், டிராயிங் பண்ணுற இடம், அப்புறம் நிறைய விதவிதமான ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குங்க. அதை தாண்டி போனீங்கன்னா ஒரு பெரிய ரூம், அங்கே ஃபுல்லாக இஷ்டம் போல் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது 2-3 விஷயம் தாங்க. ஃபோட்டோ எடுக்க ஃபோட்டோ ஷூட் இடம் இருந்துச்சு, அது ரொம்ப நல்லா இருந்தது. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மான் மாதிரி டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க, அதுவும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இதுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி இருந்துச்சுங்க, அது சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. நாய் எல்லாத்தையுமே நம்ம தத்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அவேர்னஸ் கொடுக்குற இடம் இருந்துச்சு, அதுவும் நல்லா இருந்துச்சு. திராமிசு ஒரு 150 கிராம் தாங்க நாங்கள் வாங்கினோம், அதுக்கே 400 ரூபா சார்ஜ் பண்ணிட்டாங்க. இது எங்களுக்கு ஓவர் ப்ரைஸாக தான் தெரிஞ்சுது. இதே மாதிரி இங்கே பார்த்த எல்லாமே ஓவர் ப்ரைஸ் தாங்க. இங்கே என்ன எடுத்தாலுமே ஓவர் ப்ரைஸாக தாங்க இருந்துச்சு. அதை நாங்கள் பெரிய நெகட்டிவாக பார்த்தோம். இங்கே பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு எதுவுமே இல்லை. எங்கே போனாலுமே பே பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். எதை எடுத்தாலுமே காசு அதிகமாக தான் இருந்துச்சு. கேரளா கொச்சி இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுமா? எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, டாட்டா, பாய்.